பகல் வருது ராத்திரி ஆகுது, திரும்ப பகல் வருது ராத்திரி ஆகுது, எதோ போயின்னு இருக்குமா? சார் சார் என்ன ஒருத்தர் தேத்திட்டே வரேன் சார். சார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாலே வந்துட்டு இருக்கான் சார். ரொம்ப பயமா இருக்கு சார். இந்த மாதிரி பிள்ளைக்கா பசங்களுக்கு எல்லாம் ஏன் பயப்படுற? எந்த ஊரு நீ? சார் இங்க என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு சார். நான் பாக்கிறதுக்கு வந்தேன் சார். ரெண்டு பார்க்க அந்த மாதிரி தெரியலையா? அது நான் கண்ணுக்கு மேல உதருக்கு மேல அது மேக்கப் சார், அழகா இருக்கிறதுக்காக. நான் கன்றாவே. ஏய் வாடா. என்னையா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? வாடா, ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் ஒண்ணும் பண்ணலையே. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏய் அங்கிருந்து என் பிள்ளைங்க நீ தேத்திட்டு வந்தல. உங்களெல்லாம் நான் தேத்திட்டு வரல, என் ஃப்ரெண்டு வீட்டான போனோம். சார் போய் சொல்றேன் சார். அதுக்கேண்டா அங்க நின்னுந்த? நான் சும்மா வேடிக்கை பார்த்துருந்தேன், காக்கா எல்லாம் பறக்கத்தை பாத்துக்கின்னு. போய் சார், இவன் ரொம்ப போய் சொல்றான் சார். தல நான் எல்லாம் போய் சொல்ல அவசியமே இல்ல தல, இதுதான் ரொம்ப போய் சொல்லுது. அதெல்லாம் கழுவிட்டான். ஊழ அழகா இருக்கிற, இது பின்னால வந்து சுத்துற. அவ்வளவு அழகா இருக்கல நானு? என் கண்ணே போற்றும் போல இருக்குது. நீ பொண்ணு அந்தாக்கா நானே கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். ரொம்ப புகழாதீங்க, வெக்கமா இருக்குது. ஏங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க சொன்னா அவனை போய் புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏய் கம்னீரு, அவ்வளவு அழகா இருக்கிறான் அந்த பையன், அவன் போய் உன் பின்னால வந்து கிடக்குறான். சாரி தல, நான் போய் இந்த டம்மி பீஸ் பின்னாடி வந்த மாதிரி என்ன சொல்லணும். உனக்குலாம் ஐஸ்வர்யா ராய் மாதிரி எல்லாம் பொண்ணு காட்டிக்கும். நீ ஏன்டா இது பின்னாடி சுத்துற? தப்புதான் தல, என் அழகுக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. புரிஞ்சுக்கிடா. சிங்கப்பூர் மலேசியா இருக்கிற பொண்ணை போய் பாடுறானாக்கா இங்க சுத்தினுக்கிற பொண்ணை பாத்துங்க கிடைக்கிற. தப்புதான் தல, என் கண்ணை திறந்துட்டேன். இனிமேல் இந்த ஏரியா இருக்கிற பொண்ணை பார்க்க மாட்டேன். உனக்கு நல்ல எதிர்காலங்குதுடா, கெத்துக்காதடா இந்த மாதிரி சுத்திய. சுத்தவே மாட்டேன். ஒழிச்சு சம்பாரிச்சு வெளிநாட்டுல இருக்கிற பொண்ணை போய் உசார் பண்றேன். கையில அங்கட்டு குத்துட்டே, அதுக்கட்ட சாரி கட்டு போ. நான் பேண்ட் சட்டை தான் போடுவேன், சாரி எல்லாம் கட்ட மாட்டேன். அட நாசமா போனே, அந்த சாரி இல்லடா, மன்னிப்பு கேட்டு போ. ஆஹா இந்தாமா, என் அழகுக்கு உன் பின்னாடி வந்தது சாரி. திரும்ப என் பின்னால வரவே வச்சுக்காத. அழகு செட்டி முஞ்சிய, என் அழகுக்கு பின்னாடி எவ்வளவு பொண்ணு வரும்? நீனே அது போடா போ, பின்னால லைன் கட்டிட்டு வரோம். ஏய் வரோம். தெய்வமே என் கண்ணை தந்துட்டு இந்தா 500 ரூபாய் வச்சுக்கோ. குடு போய் நல்ல ஃபிகரா பாடுறா. நான் பாத்துக்கிறேன் தல, ராஜாவுக்கு ராஜா நான் தான், இந்த மந்திரிக்கு யாரும் இல்ல. ரொம்ப நன்றிங்க. அப்படி வந்தாலும் இப்படி ஆக்கி விட்டீங்க. அது அப்படிதான். ஆட்ட மாட்டை ஆட்டிக்கா இருக்கணும், பாடுற மாட்டை பாடிக்கா இருக்கணும். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. இப்ப நான் அவனை மெட்டி தத்துறேன்னு வச்சுக்கோ, இன்னொரு நாள் வந்து உன்னை மெட்டுவான், அதுக்கப்புறம் இன்னொரு பண்ண ஒம்பு பண்ணுவான், இப்படியேதான் பண்ண இருப்பான். ஆனா இப்போ நான் நாயகன் சொல்லிட்டல, 12 மணி நேரம் கண்ணாடியில தான் மூஞ்ச பாத்துன்னு இருப்பான். நீங்க சூப்பருங்க. யாருமே செய்ய முடியாத வெளியே நீங்க சூப்பரா செஞ்சுட்டீங்க. எதை எப்படி எப்படி பண்ணணுமோ அதாவது அப்படி அப்படிதான் பண்ணணும். புரியுதா? நல்லா புரியுதுங்க. புரிஞ்சா போதாது. இந்த நைட்ல கண்ணுக்கு மேல தடின்னு போத்து, உதருக்கு மேல தடின்னு போத்தெல்லாம் இருக்க கூடாது. சரிங்க. சரிப்பா. மூஞ்ச பாரு, ஒரு அகலம் வச்சுக்கின கண்ணுக்கு மேல உதருக்கு மேல தடின்னு போத்த பாரு. சூப்பர்பா. என்ன சூப்பரா? இங்க நடந்ததுலாம் ஃபுல்லா நான் பார்த்தேன். அவன் அந்த பொண்ணை தொத்தின்னு வந்தெல்லாம் பாத்தியா? ஆமா, பின்னாடிதான் வந்துக்கிறான். ஏன் தொத்துறான்? நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன். நம்மளுக்கு என்னத்துக்குப்பா வம்பு? அப்ப நேத்துக்கு அவங்க பின்னால வந்த. அவன் எங்க போறான், என்ன பண்ண போறான்னு தான் பாக்கிறதுக்கு வந்தேன். அப்ப அவன் என்ன பண்ணாலும் வேடிக்கை பாப்ப, அதானா? ஆமாம்பா, இது மாதிரி விஷயம் நடந்ததுன்னா எங்க ஃப்ரெண்டுலாம் நாங்க சேர்ந்து வேடிக்கை பார்ப்போம். அட நாசமா போனோன்னு. இப்போ உன் ஃப்ரெண்ட வர சொல்லிக்கிற பழுத எப்படி கரெக்டா சொல்ற? உன் பின்னால ஒருத்தன் நல்லா வாய் வாயின்னு தலைய போட்டுன்னு வரானே, அவன் தானே? ஆமா, உடன்ட்டியா? அதெல்லாம் சார்பா இருப்பனே. இவன் கூப்பிட்டாலும் அப்படித்தான் இருப்பான், சார்பா உடன்றுவேன். இதே பயப்பா வச்சுனுங்கிறீங்க. எங்களுக்கு இது என்டர்டெயின்மெண்ட்பா. அட நாசமா போனவனுங்களே, கேள்வி கேட்க மாட்டீங்க, இது ஒரு ஜாலியா? ஆமா உங்களா